நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்த கேள்விக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி சார், விஜய் டிவி குடும்பத்திலிருந்து பிரியதர்ஷினி. ஒரு ஒரு 7 வயசு இருக்கிற பொண்ணு நல்லா டான்ஸ் ஆடுவான்னு நினைக்கிறான். ஒரு நாள் போகிறேன், சாருஹாசன் சார் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறேன். நான் வந்து சகலகலாவில் டான்ஸ் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். என் தம்பிக்கிட்ட வந்து ஆடி காட்டேன் அப்படி சொல்கிறாரு. நான் ஆடி காட்டுறேன். அந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப தெரியல, பட் அவர் பாராட்டினது எனக்கு ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த டான்ஸ் சகலகலாவில் டான்ஸ் ஆடும்போது இந்த லைட்டெல்லாம் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஹி டஸ் திஸ் அப்படி. ஸோ ஐ டூ தட் ஸ்டெப் அண்ட் இஸ் ஓ பாரு அந்த ஸ்டெப்பு லைட் இல்லை ஆனால் ஷீ இஸ் டூயிங். அந்த மாதிரி ஒரு பாராட்டு. அது அவருக்கு ஞாபகம் இருக்காது, பட் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் அவங்க மன்னி உள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே. and she's bringing a bag and she puts some chocolates into it and he gives it to me. So I have that bag with me. If I want to give it to him and get it back and take a photo. Thank you, Divyadarshini. Thank you so much. Arvind here. நானும் கேவி சாரோட ப்ராடக்ட் தான். ஃபர்ஸ்ட் எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. பாதி இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு இத்தனை பேர் இருக்கீங்களே நான் கேட்கவே இல்லை பாருங்க. இல்லைங்க, அந்த வாய்ப்பு எனக்கு தான் கிடைக்கல. அது சரி, அதுதான் அது கிடைச்ச மாதிரி தான். அது கிடைச்ச மாதிரி தான். ஹேராம் படத்தில் நான் வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள வந்து மீட் பண்ண வந்தேன். அந்த பாட்டை போ சார், அந்த காஸ்டியூம்லாம் போட்டு ஒரு சின்ன இதில் சொன்னீங்க, சேட்டுனா எப்பவுமே ஒரு கோல்ட் செயின் மாதிரி போட்டிருப்பாரு, அது ஏன் நீங்கள் போடலன்னு. சார் சார் காஸ்டியூம் கொடுக்கல சார், கொண்டு வாங்க. போட்டதுக்கப்புறம் நவ் யூ கரெக்ட் சொல்லிடுங்க. உங்கள் கூட நடித்த அந்த ஒரு சான்ஸ் ஐ வில் நெவர் மிஸ் மை லைஃப் சார். தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். தேங்க்யூ. நீப்பா, எனக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல. நான் வந்து பேசிக்கலாக கிளாசிக்கல் டான்ஸர். என்கிட்ட இருக்க ஒரே குவெஸ்டின், உங்களோட குரு யார்? என்னுடைய அக்கா தான் நான் ஃபஸ்ட்டு டான்ஸராக பார்த்தது. நளினி எங்கள் வீட்டில் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த ஒலி. இல்லாமல் போனால் தேவைப்பட்டதா என்னன்னு தெரியல. மறுபடியும் நான் எனக்கு முதல்ல டான்ஸ் கற்றுக் கொடுத்தவர் வந்து சாலக்குடியில் இருக்கிறவர் ஒருத்தர், மலையாளி அவர். அதுக்கப்புறம் மறுபடியும் விரும்பி கேட்டு 10 வயசாக இருக்கும்போது NS நடராஜன் இப்போ இல்லை, காலமாயிட்டார். அவர் தான் எனக்கு ஃபஸ்ட்டு பரதநாட்டியம்னு தையா ஆரம்பித்து அதான் ஞாபகம் இருக்குது. அதற்கு பிறகு அவர் மூலமாக எந்த வாத்தியாரும் இது பண்ண மாட்டாங்க. அவர் போய் இன்னொரு குச்சிப்புடிக்காரரை கூட்டிகிட்டு வந்து, நீ குச்சிப்புடியும் கற்றுக்கணும். 4 கிளாஸ் நடக்கும். 4 கிளாஸில் 2 மணி நேரம் நான் ஆடிட்டு இருப்பேன். 8 மணி நேரம் மொத்தம். நடராஜ ராமகிருஷ்ணான்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட குச்சிப்புடி கற்றுக்கிட்டே இருக்கும்போது இவங்க 2 பேரும் இன்னொரு 3வது ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் பேர் குல்கர்னியின் பேர், இப்போவும் இருக்கார், கொல்ஹாப்பூரில் இருக்கார். அவர் தான் கற்றுக் கொடுத்தார். இது வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் மறக்க முடியாத 7 மணி நேரம் 8 மணி நேரம். ஐயோ போதுமே, முடிஞ்சு போச்சு, 3 மணி ஆச்சு, பையன் தாங்குவானா அப்படிம்பாரு கதக் மாஸ்டர் வந்து. அதெல்லாம் பண்ண 3லேருந்து 7 மணி வரலும் நடக்கும். அதற்கு பிறகு எனக்கு அந்த கதகளி இன்ஃப்ளூயன்ஸ் ஜாஸ்தி எனக்கு வந்ததுக்கு காரணம் தங்கப்ப மாஸ்டர். அவர் வந்து கோபிநாத் தங்கமணியுடைய சிஷ்யன். அவர் வீட்டு வேலைக்கார பையனாக வந்தவர். பின்னாடி நின்றுட்டு துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது பொம்பளை எல்லாம் பார்த்து அங்கே அவங்கள மாதிரியே ஆடி காட்டினது இப்படி திரும்பி பார்த்துருக்காரு வாத்தியார். என்னடா கிண்டல் அடிச்சிருக்கேன், தெரியுமா இது என்ன நடக்குதுன்னு? துணி துவைக்கிறப்பா இல்லை அப்படின்னு இருக்காரு. உடனே இல்லை வந்து ஆடு, கிண்டல் அடிக்கிறதுக்கு ஆடுன்னு ஃபுல்லாக ஆடிட்டாரான். நெக்ஸ்ட் சபர்ணா. நான் 11th படிக்கும்போது சின்ன வயசுலேருந்து சிங்கர் ஆகணும். அதை சொல்லிட்டே இருக்காங்க எல்லாரும், சின்ன வயசுல எல்லாம். ஓகே, 11th ஸ்டாண்டர்டில் ஒரு சாங் காம்படிஷனில் உங்கள் சாங் பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அப்போ நானும் சின்ன பையன் இல்லையா? சொல்லுங்களேன். ஆமாம், இப்போ கூட நீங்கள் அப்படி தான் சார் இருக்கீங்க. ஒரு 2 லைன் உங்களுக்காக. சண்டியரே கண்ணு போட்டு உங்க மேல ஒண்டியில நிக்கிற நீ கண்டு கொள்ளுங்க. அந்தியில சந்தியில அங்க உங்க முகம் வந்து வாட்டுதுன்னு வார்த்தை சொல்லுங்க.
ஊரு ஒரு மாதிரி தான் உன்னை என்ன பாக்குதையா கண்ணு காது I'm so happy. அவ்வளவுதான் நான் இன்னைக்கு ஃபுல்லா பறந்துட்டே இருப்பேன். தேங்க்யூ பிரியா. நமஸ்காரம். என்னோட ரியல் நேம் பத்மபிரியா. இண்டஸ்ட்ரியில் பிரியான்னு கூப்பிடுவாங்க. பத்மபிரியா. பத்மபிரியா இஸ் வாட்? லவர் ஆஃப் கமல். எஸ், என்னோட பேர்லயே இருக்கு. ஐ ரியலி ரியலி லவ் யூ சார். இட்ஸ் கிரேசி அபவுட் யூ, கிரேசி அபவுட் யூ. மை சன் இஸ் ஹியர், ரைட் ஹியர், சிட்டிங் ஹியர். அவன்கிட்ட நான் சொல்லுவேன், உங்க அப்பா போ சொல்லு, யூ அப்பா கேன் கோ மானா, I can be with Kamal, you know, to make him feel jealous. You will make her feel. இல்ல, உங்களோட படத்தை பார்க்குறப்போ சந்தோஷம், அதே சமயத்தில் உங்கள் பாட்டும் உங்களோட நடிப்பை பார்க்குறப்போ என் கண்ணில் தண்ணி, உங்கள்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம். எல்லாத்தையும் உங்களால், யூ நோ, யூ ஆர் த ஒன்லி பர்சன். ஐ cannot sit here no more. Really love you. Love you. அதாவது one thing I want to share with you, Kamal Priya, Padma Priya, whatever you want to call it. இதுக்கு இந்த வியாபாரிகளுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அழுகிற மாதிரி நடிக்கிறது ஈஸி, அழாத மாதிரி நடிக்கிறது தான் கஷ்டம். நான் இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த கனெக்ஷன் தான், இந்த மேஜிக் தான் எந்த வியாபாரிக்கும் புரியாத மேஜிக். திஸ் கனெக்ஷன் அவங்களால ஏற்படுத்த முடியாது. அதுக்கு நீங்க வேணும், அதுக்கு நான் வேணும், இவங்க வேணும். Just a connection. அது கனெக்ட், அது என்னன்னே புரியாது எனக்கும். இதே இதுதான், நான் சிவாஜி சார் வீட்டில் நானும் ஆர்சி சக்தி நடந்து போகும்போது, வீட்டில் தூங்கிட்டு இருப்பார்ல, சாப்பிட்டுட்டு இருப்பாரா, பாத்ரூம் போயிட்டு இருப்பாரான்னு வெளியில் நின்று பேசிகிட்டு இருப்போம். அவரை நேராக பார்ப்போங்கிறதெல்லாம் நான் பார்த்த பையன், ஆனால் இழந்த சொர்க்கம் மாதிரி எனக்கு தோணும். அது திருப்பி சேர்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. கிட்டி கிடை வரி வெட்டி வேடிக்கை வேடிக்கைன்னு பேச வராத குழந்தையா நான் அவர் டைலாக் பேசி காட்டியிருக்கேன். அதெல்லாம் திருப்பி கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்த போது திருப்பி வந்தது மாத்திரம் இல்லை, அவர் கூட நடிக்கிறதும், அவர் நீ நல்லா நடிக்கிறேன்னு சொல்றதும், அவரோட வாழ்ந்ததும், என்னுடைய மூத்த பையன் அவர் சொல்றதும், இதெல்லாம் என்ன கனெக்ஷன் அது? இந்த அழுகை நான் பலமுறை அவரை பார்த்து அழுதுருக்கேன். பியூட்டிஃபுல்.